ஏடிஎம்கேல ஒரு பெரிய குழப்பம் சூழ்நிலை வந்திருக்கு. சி.வி. சண்முகம் வந்து சொல்றாரு, நீங்க செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் நீங்க கூப்பிடுறதுக்கு பயப்படுறீங்க? ரொம்ப ஆளுங்கங்க, கட்சிக்காரங்க, ஏங்க அவங்கள கூப்பிட்டு நீங்க பேசுறதுக்கு தயங்குறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, தினகரன் வராருன்னா தினகரனை சேர்த்துக்கணும், இவங்க வராங்கன்னா சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து பயணிச்சாங்கன்னா தான் இல்லமேட்டு அதிமுக தெம்பா ஆகும். அப்படி இல்லைன்னா மொத்தமாவே அது முடிஞ்சிடும். கலைஞர் குடும்பம் மட்டும் கிடையாது, சிற்றரசர்கள் ஆட்சியும் இருக்குது. அதாவது அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், இந்த சைடு நேருவோட பையன். அந்த மாதிரி நீங்க ஏரியாக்கு ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. திமுக வீணா போனது காரணமே இது ஒண்ணுதான் சொல்லுவாங்க. இன்னொருத்தர்ல வந்து பரிசீலனை செய்யணும்னு கேஸ் போட்டிருக்காரு சார். அதை பார்க்கல, எதிர்ச்சி கிழக்குல இனிகோ இருதயராஜுக்கு மேல உங்க சேனல் வழியா சொல்றோம், இப்போதைக்கு ஐ ஹேட் a discussion with my team also. எங்க சொத்துல ஒரு 500 கோடி ரூபா தான் திருடிட்டாருன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்க ஆளை வந்து இந்த மாதிரி வந்து எலெக்ஷன்லயே நிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நாங்க இம்ப்ளீடிங் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கோம். பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு ஹாட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், 22 ஜூன் விஜய் சார் பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண போகிறோம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்று நேர்களில் நம்மளோட இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர். ஸோ அரசியல் களத்துல வந்து இன்னைக்கும் இவங்களுடைய குரலும் ஒரு பேட்டா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க, இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். என்ன சார், தமிழக அரசியல் களத்துல வந்து அதாவது எல்லாரும் சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பரபரப்பா இருக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறம் நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பயங்கர பரபரப்பா இருக்கு போல. எலெக்ஷன் நடந்தது, எலெக்ஷன் முடிஞ்சு பல்வேறு மாற்றங்கள், சிஎம் ஆவாங்களா இல்லையா, அது ஒரு பெரிய குழப்பமா இருந்தது, சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே தான் இங்க வந்து பெரிய காரணம். இன்னைக்கு சுச்சுவேஷன் எல்லாருடைய பார்வையும் ஏடிஎம்கே பக்கம் தான் திரும்பி இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால திரும்பல, ரொம்ப பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இப்போ ரீசெண்டா உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் 4 முறை தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனும் வந்து நான் போய் ராஜினாமா பண்றதுன்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? என்ன நடந்துகிட்டு இருக்கு சுற்று வட்டாரத்துல? இல்ல, இது ஆக்சுவலா வந்து ஏடிஎம்கேல ஒரு பெரிய குழப்பம் சூழ்நிலை வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, சரியான தலைமை இல்லாததுதான் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்க ஒரு சூழ்நிலை. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று நேர்காணலில் பார்த்தீங்கன்னா, நேற்று தொலைக்காட்சியில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் வந்து சொல்றாரு, நீங்க செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் நீங்க கூப்பிடுறதுக்கு பயப்படுறீங்க? ஓகேங்களா, நம்ம ஆளுங்கங்க, உங்களுக்கு நம்ம கட்சிக்காரங்க, ஏங்க அவங்கள கூப்பிட்டு நீங்க பேசுறதுக்கு தயங்குறீங்க? இப்ப யாரா இருந்தாலும் அவரு சி.வி. சண்முகம் குறிப்பிடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, படுதோல்வி அலைஞ்சோம். ஓகேங்களா, 2006 வந்து படுதோல்வி அடைஞ்சோம். அந்த தோல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு பொறுப்பை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏத்துக்கிட்டாரு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து இப்ப வந்து நமக்கு 11 தோல்வி ஆகி போச்சு. இந்த 11 தோல்விக்கு யார் காரணம்னு ஏன் ஒருத்தர் கூட நீங்க வந்து பொறுப்பு ஏத்துக்க மாட்டீங்க? ஓகேங்களா, பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வந்து பொறுப்பில் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் வந்து ரொம்ப பேசுறாரு. அவர் வந்து செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் வச்சு கேளுங்க, எல்லாத்தையும் வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னாடி செயற்குழு கூட்டம் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருந்தப்ப அவங்க வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, செயற்குழு கூட்டத்துக்குள்ள போகலாம், பண்ணலாம், அது இந்த முடிவு எடுக்கக்கூடாது, அந்த முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, அது ஒன் சைடா வந்து இபிஎஸ் அவர்களுக்கு சார்பா இருந்துச்சு. புரிஞ்சுக்கலாம். அந்த கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் யாருமே வரவேற்கல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா, கூப்பிடுங்க சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவருக்கு சார்பா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சி.வி. சண்முகம் ஏன்னா அவர் தானே கூட்டுங்கிறாரு பொதுக்குழுவை. ஏன்னா ஓபிஎஸ் வந்து பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. இவர் கூட்டுங்க அப்படிங்கிறாருன்னா அவருக்கு சார்பா தான் அவர் வந்து பேசுறாரு அப்படின்ற ஒரு நிலைமை தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த சூழ்நிலை காரணமா தான் ஒரு பேரா வந்து அந்த கட்சி விலகி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. விலகி போறவங்க எல்லாமே தாவேக்காக தான் வரணும்னு அவசியமும் கிடையாது. நிறைய பேர் திமுகவுக்கும் போகலாம் அப்படிங்கறதா என்னோட எண்ணம். இல்ல, ஏன்னா வந்து
தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க தான் இவங்க ம். எல்லாருமே சரி. ம், ம். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்கள், இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 21 எம்எல்ஏக்கள் வந்து ஆல்ரெடி தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க தான். ஸோ இவங்க இந்த தரப்பு மறுபடியும் அதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறமா அதிமுகல எந்த பதவியுமே வழங்கப்படலை. ஸோ எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ம். நேத்து நீங்க அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து அங்கதானே இல்ல அது ஸ்டார்ட் எப்படி பண்ணாங்க. வேணா இருக்கலாம். இன்னைக்கு இட்ஸ் வெரி ஷார்ட் டு திங்க் அபவுட் தட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தான் வந்து விலகல் கொடுத்துருக்காரு. நாளைக்கு எந்த கட்சியில சேர்றாருங்கிறது நாளைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்து தெரியும் போது, என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திமுக ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னு சரிங்க. கேட்டீங்கன்னா ஓகே. வந்து ஏன்னா தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி சொன்னாங்க. ம். பட் ஆனா வந்து அமைச்சரவை யாருக்கும் கொடுக்கல. விரிவாக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அழைப்பே விடல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து திமுகல இருக்கிறாங்க. ஆமா. ஓகேங்களா? சேகர் நீங்க பாபுவா இருக்கட்டும், சேகர் செந்தில் பாபு, பாலாஜி, செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், கேஎன்ஆர் எல்லாருமே ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அதிமுகல இருந்து வரவங்களுக்கு தான் திமுகல வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ப்ரிஃபரன்ஸே இருக்குன்னு நேத்து ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ரிசைன் பண்றாரு. செல்வராஜ்னு நினைக்கிறேன். ம். திமுகல இருந்து செல்வராஜுங்கிறவர் ரிசைன் பண்ணாரு. அதாவது வெளியில இருந்து வரவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே கட்சியிலே உழைச்சவனுக்கு மதிப்பு கொடுக்கல ஓகே. அப்படின்றதுதான். சோ அதிமுக வந்து திமுகவுக்கு மட்டும் போல இதை முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு இருந்தது வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. திமுக. ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா there will be a big split with அதிமுக அப்படின்றத நான் வந்து யோசிக்கிறேன். ஓகே. ஆனா இதுல லாஜிக்கா இடிக்குதே சார். ம். ஏன்னா வந்து அதிமுகல இருந்து அந்த 21 எம்எல்ஏக்கள் வெளியில போகணும்னு நினைச்சது. ஸோ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைக்க போறாங்க. ம். எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதனாலதான் நாங்க வந்து வெளில வரோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ம், ம். ஸோ அப்புறம் எப்படி இவங்க டிஎம்கேல போய் ஐக்கியமாவாங்க? இல்ல இது வந்து சில சூழ்நிலைகள், சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஓபிஎஸ் இருக்காங்க, இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் இருக்காரு, இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கம் இருக்காரு, ம். இன்னைக்கு மற்றும் அதாவது இவங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஓகே. ஓகேங்களா? இந்த லேட்டஸ்ட் பேட்ச் இல்லாத முன்னாடி வந்து ப்ரீவியஸ் பேட்சும் இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாப்பா அதெல்லாம் ம். விட்டுரு, இன்னைக்கு இவங்கன்னா பேசாத பேச்சுங்களா வந்து ஓபிஎஸ் சாரே பேசியிருப்பாங்க. போயிட்டாரு. ஓபிஎஸ்ஸே போயிட்டாரு. உன்னன்னு விடுங்க, ம். நம்ம எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் சார் இருக்காருல்ல, இந்த ஆமா. செந்தில் பாலாஜியை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜ்ல பேசணும்னா கழுவி கழுவி ஊத்துனாரு. ஆமா. புரிஞ்சுங்களா? பாத்துருக்கீங்க. ஓகேங்களா? திரும்ப அவருக்கு வந்து ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போய் ம். நீதான்ப்பா எங்களோட ட்ரெஷரரே அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லி வச்சிருக்காரு. ம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குன்னா அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க வந்து ஓகே. தே ஆர் ஆல் வந்து திமுகவுக்கு போறவங்க எல்லாமே ஃபில்தி பாலிடிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ தே டசன்ட் ஹேவ் எனி கர்டசி வெல்த் ஆர் பாலிடிக்ஸ் சம்திங். சார். வெல்த் பாலிடிக்ஸ். வெல்த் பாலிடிக்ஸ், ஃபில்தி ஓகே. பாலிடிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். ம். ஏன்னா வெல்த்துக்காக தான் போறாங்க. பட் ஓகே. ஆனா வந்து முன்னாடி எப்படி பேசினாரு கீப் அன் எக்ஸாம்பிள். செந்தில் ஓகே. பாலாஜியை வந்து அவர் வந்து கரூர்ல மீட்டிங் போட்டு ஒரு ம். மினிஸ்டர் திட்டின ஒரே ஆளு வந்து எக்ஸ் முதல்வர் வந்து செந்தில் பாலாஜி தான். ஓகே. அதே செந்தில் பாலாஜிக்கு வந்து ஆரத்தி தட்டு எடுத்து ம். இன்னைக்கு நாடு வீட்டுல உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து அதே எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் சார் அவர்கள் ஜெயில தான். இருந்தவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும்னு. அப்படின்னு இல்ல, அதாவது இலாக்காவே இல்லாத அமைச்சர் அப்படின்றது இந்தியால வந்து முதல் அமைச்சர் வந்து அறிமுகப்படுத்தினதே வந்து நம்ம முன்னாள் செந்தில் பாலாஜி தான். முதலமைச்சரா தான் இருப்பாங்க. ஆமா. அந்த பொருள் வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் வரும். ம். அப்படிங்கும் போது நிறைய பேத்துக்கு இந்த சான்சஸும் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார், பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரியான ஸ்டாண்ட். ஏன்னா இவங்க விஜயபாஸ்கர் அவங்க மட்டும் தான் போவாங்களா, இன்னும் பின்தொடர்ந்து இந்த 21 எம்எல்ஏக்களை யாரெல்லாம் போறான்றதும் தெரியல. இல்ல ப்ராபப்ளி தட் வி ஷுட் நாட் டெல் த நேம். ஓகேங்களா? கரூர்ல இருந்து ஒருத்தர் போறதா எனக்கு சொன்னாங்க. ஓகே. ஓகேங்களா? அது கோவை சுற்றுலா, அதாவது ஐ மீன் அந்த மண்டலத்துல இருந்தே ஓகே. வந்து 2 பேர் போறதாவும் சொல்றாங்க. ஓகே. பல புரிஞ்சுங்களா? இடங்களில் இருந்து. ஆமா. அப்படிங்கும் போது அது வந்து அது எந்த குரூப் என்ன குரூப் அப்படின்றது தெரியல. ஓகே. சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அப்படின்றது தான் வந்து ஏடிஎம்கேன்றதுதான் இனிமே பெரிய கேள்விக்குறியா இருக்க போகுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ நியூ ட்ரெண்ட வந்து செட் பண்ண போறாங்களோ. ஏன்னா வந்து ம். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசும்போதே சொன்னேன், ம். டிஎம்கே வந்து அவங்களுடைய தப்பு என்னன்னு அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ஏடிஎம்கே இன்னும் அனாலிசிஸ் பண்ணலையே சார்னு உங்ககிட்ட கேட்டு போயிருந்தேன். ம். பட் இப்போ வந்து மிதுனை உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி யங் பாலிடிக்ஸ் கையில எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்களா?
ஆனா அது வாரிசு அரசியலா மாறும் இல்லையா? இல்ல அது ஏற்கனவே இருக்குதுங்க. நீங்க வந்து வாரிசு அரசியல் வந்து நீங்க திமுகல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இல்ல இல்ல அதிமுகலயும் நான் இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். இருந்தாலும் அவர் பையனை எம்பி ஆக்கிட்டாரு. அதுவும் வாரிசு அரசியல் தான். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவரு இபிஎஸ் வந்து கொண்டு வரதுக்கு விருப்பப்படுவாரு. அதுக்கப்புறம் அவரு வேலுமணி அவரோட பையன் ஆஸ்திரேலியால இருக்காராம். இல்ல இவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்ட தலைவர்கள். ஆனா இபிஎஸ் அவர்கள் அப்படி கிடையாது. அவங்கதான் பொதுச் செயலாளரா இருக்காங்க, கட்சியோட தலைவரா இருக்காங்கன்றப்ப அவங்க கொண்டு வரும்போது தானே அது வாரிசு அரசியலா வந்து அப்படின்னு கிடையாதுங்க. இங்க நான் சொல்றது என்ன, திமுகல வந்து மன்னராட்சிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னராட்சி இப்ப வந்து கலைஞர் குடும்பம் மட்டும் கிடையாது, சிற்றரசர்கள் ஆட்சியும் இருக்குது. அதாவது அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், புரிஞ்சுங்களா? இந்த சைடு நேருவோட பையன், புரிஞ்சுங்களா? இந்த சைடு பொன்முடியோட பையன், இந்த சைடு ஆற்காடு பையன், துரைமுருகன் அவரோட பையன், அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இது சிற்றரசர்கள் ஆட்சியாச்சா நல்லா பெருசாயிருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டா இல்லாதது வந்து, அதாவது வெளியில தெரியாம இல்லாது ஐ.பெரியசாமி அவரோட பையன், புரிஞ்சுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஏரியாக்கு ஏரியா, டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. நான் வந்து என்னன்னு சொன்னேன், திமுக வீணா போனது காரணமே இது ஒண்ணுதான் சொல்லுவேன். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன், நான் இவங்களை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திருச்சி மாவட்டத்துல இருந்தேன்னா நான் எம்எல்ஏ ஆக முடியுமா திமுகல? ஏன்னா இவங்க எப்ப காலியா வருது, அண்ணன் எப்ப காலியா வருது, திண்ணை எப்ப அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஆகி போயிடும். சோ இவங்க பரம்பரையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க பண்றதுதான், இதுதான் அவங்க தவறு. இவங்க வந்து ரீஅனாலிசிஸ்னா பண்ண வேண்டியதே இல்லை. நீ தயவு செய்து வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை வந்து கட்சியில உழைக்க சொல்லுங்க, புரிஞ்சுங்களா? கட்சியில இருந்து நல்லா உழைக்க சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க ஏன் காமராஜர் விட்டு கொடுக்கலையா? காமராஜர் விட்டு கொடுக்கலையாங்க? எனக்கு இளைஞர்கள் வரட்டுங்க, நான் வரலங்க, வேற ஒருத்தர் கொண்டு வாங்குங்க, வேற இதுல இருந்து கொண்டு வாங்குங்க, நாங்க இங்க ஜெயிக்க வைக்கிறேங்கன்னு சொல்லி காமராஜர் விட்டு கொடுக்கலையா? அந்த எண்ணம் திமுக காரங்களுக்கு சுத்தமா கிடையாது. அது இப்ப அதிமுகவுக்கு வந்து தொத்துவியாதியாட்டம் வந்து நிக்குது. அந்த இது கொஞ்சம் ஒட்டும் இல்ல சார். ஆமா, அங்காளி பங்காளி இந்த சண்டை வந்துட்டா நாங்க அங்காளி பங்காளி நாங்க சேர்ந்துக்குவோம். நம்ம அதான் ஏற்கனவே சேர போய் தான் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. உலகத்திலே வந்து மக்கள் வந்து இந்த ரெண்டு பங்காளிங்க மட்டும் சேரக்கூடாதுன்னு நினைச்சது அதிமுகவும் திமுகவும் தான். எந்த குடும்பத்திலயும் வந்து எல்லாமே ஜெனரலா வந்து நம்ம மக்களின் மனநிலை என்ன இருக்கட்டும், ரெண்டு குடும்பம் சேருதுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா மக்களாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றத வந்து ஒத்துக்கவே முடியல. இல்ல அவங்க இருக்கிறதே ஒத்துக்க முடியல. அண்ணன் நம்பியா இல்ல, இங்க இருக்கவே வேண்டான்ற அளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. அதுதான் அதோட சூழ்நிலை. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பங்காளி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கட்டி கொடுக்குறாரு, இங்க அங்க மாப்பிள்ளைய கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொத்தை பிரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதுதான் அதிமுக நிலைமை. அவங்க கண்டிப்பா பொதுக்களும் செயற்களும் அவங்க சொல்ற மாதிரி சீக்கிரமா நடத்தி சமரசமா பேசி, ஓகேங்களா, ஒன்று கூடுறதுக்கு ஒத்துழைமையா இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தினகரன் வராருன்னா தினகரனை சேர்த்துக்கணும், இவங்க வராங்கன்னா சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பயணிச்சாங்கன்னா தான் இல்லமேட்டு அதிமுக தெம்பா ஆகும். அப்படி இல்லைன்னா அது ஜாதிகத்தி ஆகி, ஏற்கனவே ஜாதிகத்தி ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து மொத்தமாவே அது முடிஞ்சிடும். ஜாதி கட்சி ஆகி அது மொத்தமாவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து அதிமுக யாராச்சும் கூட்டணிக்கு போவாங்க, ஓகேங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எல்லாம் பேசிக் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுகவை உடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கட்சியை உடைப்பாங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னா பாஜக தான் அதிமுக உடைக்கும்பாங்க. ஆனா இங்க பாஜக சேர்ந்ததுக்கே அதிமுக உடஞ்சிருச்சுன்னா அந்த கும் தாதாவோட கால் எங்கெங்கன்னா படுதோ அது மொத்தமா உடஞ்சிரும். ஏன்னா இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாட்டி திமுக அதிமுக பாஜக கூட சேர்ந்து நின்று 2029 ஆமா 2029 எலெக்ஷனை கூட சந்திக்கலாம். ஏன் மேயர் எலெக்ஷனை கூட சந்திக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து அதிமுக கிட்ட 47 இருந்தது 42 மாறிடுச்சு சார். நீங்க சொல்ற மாதிரி பாஜக திமுக அதிமுகன்னு வந்துச்சுன்னா 234 தொகுதியில 34 தொகுதி கூட இல்ல இல்லங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க கால்குலேஷன் ஏன் அப்படி ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு மேயர் எலெக்ஷனையோ இல்லன்னா 2029 எலெக்ஷனையோ அவங்க சந்திச்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வந்து நல்ல மாலை போட்டு வளர்ப்பாங்க. அது என்ன மாலைங்கிறத நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன மாலைங்கிறது தெரியும். சொல்ல வேண்டாம், மக்கள் புரிஞ்சிருப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இது நடக்க கூட வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பதிவு செய்யறேன். ஓகே. ஏற்கனவே 4 தொகுதி காலி ஆயிடுச்சு. விஜய் சாரோட திருச்சி கிழக்கோட சேர்த்து 5வது தொகுதி இது. அப்படின்றப்ப இப்போ விஜயபாஸ்கர் ஆமா விஜயபாஸ்கர் சார் ரிசைன் பண்ணி 6வது தொகுதி. இன்னும் எத்தனை தொகுதிகள் காலியாக போகுது? 6ஆ போக போகுதுங்கிற 6ஆ போக போகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்னதுக்கு கேஸ் போட்டாங்கன்னு தெரியல. அந்த 4 தொகுதி வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது இல்ல இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேத்து ஃபைல் பண்ணாங்க ஹைகோர்ட்ல. அது நாளைக்கு ஹியரிங் வருது. ஓகே. வெனஸ்டே அன்னைக்கு ஹியரிங் வருது. ஓகேங்களா? சோ நாளைக்கு வந்து இந்த ஹியரிங்ல பேசப்ப இவங்களே வந்து ப்ரொலாங் பண்றாங்க. அந்த 5 தொகுதிக்கு வச்சு முடிச்சுட்டாங்கன்னா ஓரளவு முடிஞ்சிரும் எலெக்ஷன். அறிவிச்சுட்டாங்கன்னா உடனே முடிஞ்சிரும். இவங்க இழுக்க பாத்தீங்கன்னா இழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. எல்லாரும் இழுத்துட்டு வெளில போயிடுவாங்க. ஆமா, இழுக்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? யாரு எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா 22 ஜூன் ஓகேங்களா சிஎம் சாருக்கு பிறந்த நாள். எத்தனை பேர் வந்து ராஜாமா கடத்தத்தை வந்து பிறந்த நாள் பெருசா கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து அதிமுகல இருந்து எனக்கு தெரிஞ்சு தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள்ல இருந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் சொல்லிட்டு அதிமுகல இருக்க பாதி பேர் நேரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஜூன் 22க்குள்ள எத்தனை பேர் போறாங்க? இன்னும் அதிமுக நிலைமையை நினைச்சா இல்ல. இப்ப விஜயபாஸ்கர்னா அது ரொம்ப கிளீனா நமக்கு இதுல மாதிரி கேஸ் போட முடியாது. ஏன்னா அவர் வாபஸ் வாங்கிட்டாரு ஏற்கனவே இபிஎஸ் அந்த லெட்டரை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. ஸோ இப்போ ரிசைன் பண்ணது வந்து அவருக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே அவர் வரமாட்டாரு. ஓகே. புரிஞ்சுங்க. இதுனா ஒரு கிளியர் மூவ். அவர்னா இபிஎஸ் வச்சே கேம் ஆடுறவரு. ஆமா ஆமா. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வேணா கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க எந்த கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் சேர்த்து பேசிடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 27 ஜூன் வந்து ஓகேங்களா சிஎம் சாருக்கு வந்து உண்மையிலே ஒரு குட் நியூஸ் ஆக போகுது. வெறும் 107 தொகுதி மட்டும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து 118 வேணும். அப்படிங்கும் போது we are short of another 5. ஓகே. இல்ல வந்துரும். இல்ல 6 இருக்குது. இன்னொரு 5 வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சுன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லா விஷயமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத அவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. 108 தொகுதி வந்ததா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மத்த கூட்டணிகள் வந்து விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் வந்து கூட்டணிக்கு வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணது, இப்போ விஜயபாஸ்கர் சார் ராஜினாமா பண்ணதுன்னு இந்த எந்த விஷயமே யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, நாங்க ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா 120 சீட்டை வந்து நான் ஏம் பண்ணேன். ஓகேங்களா? அதுல வந்து எனக்கு ஒரு தொய்வு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயே எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சில கேண்டிடேட்ஸ் வந்து சரியா வேலை செய்யாம போயிட்டாங்க தாவேக்காங்கிறது என்னோட மன உளைச்சல். எங்க தொகுதி, அதாவது எங்க திருச்சி கான்ஸ்டிடுவன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில அமைச்சர்கள் ஏன் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஐ திங்க் ப்ரீவியஸ் வீடியோல கூட நான் பேசியிருக்கேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த சில இடத்துலனா வந்து கேண்டிடேட் கரெக்டா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா ஓகேங்களா நிறைய அமைச்சர்கள் ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அதோட டவுட்ஸும் இருக்குது. அதுல போட்ட கேண்டிடேட்ஸ் மேலேயும் எனக்கு இது இருக்குது. அதை வந்து தாவேகா தலைமை குழு வந்து பரிசீலனை செய்யணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். தாவேகா தலைமை குழு பரிசீலனை செய்யணும். ஆனா இங்க இன்னொருத்தர்ல வந்து பரிசீலனை செய்யணும்னு கேஸ் போட்டிருக்காரு சார். அதை பாக்கலையா? திருச்சி கிழக்குல அவரு இப்போ வந்து போட்டிருக்காரு சார், கேஸ் போட்டிருக்காரு. விஜய் அவர்களின் அந்த வெற்றியானது செல்லுபடி ஆகாதுன்னு நீங்க அறிவிக்கணும், என்னதான் வந்து வெற்றி பெற்றதா நீங்க அறிவிக்கணும். இது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், நான் இப்பதான் ஹைகோர்ட்ல செக் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவர் ரிட்டா அதை ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா ஓகேங்களா, ரிட் இஸ் நாட் மெயின்டெனபிள், ஹென்ஸ் வந்து ஹென்ஸ் தட் ஹி ஹஸ் காட் த சர்டிஃபிகேட் அஸ் தட் ஹி ஹஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரிட்டா ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா அதை நாளைக்கு வந்து அது ஹியரிங்க்கு வந்த அன்னைக்கு அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அதை வந்து பீப்புள்ஸ் ஆக்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நாளைக்கு வந்து இதை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஹியரிங்க்கு வந்து எடுத்துக்கப்படும். புரிஞ்சுங்களா? எடுத்துக்கப்பட்ட நிலைமையில புரிஞ்சுங்களா இனிகோ இருதயராஜுக்கு மேல உங்க சேனல் வழியா சொல்றோம், இப்போதைக்கு ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் மை டீம் ஆல்சோ. ஓகே, ஐ மீன் வித் அவர் கேத்தலிக் ஃபெடரேஷன் டீம். ஓகேங்களா? ஏன்னா எங்க சொத்துல ஒரு 500 கோடி ரூபா தான் அவர் திருடிட்டாருன்னு சொல்லி நாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இனிகோ இருதயராஜ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்க ஆளை வந்து இந்த மாதிரி வந்து எலெக்ஷன்லயே அவர் நிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நாங்க இம்ப்ளீடிங் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கோம். If he would have filed a case against our present CM
விஜய் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா he is not a proper person to file this petition itself. He himself has several allegations. அவர் எம்எல்ஏவா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எங்களால ஒரு எஃப்ஐஆர் கூட அவர் மேல போட முடியாம போச்சு. புரிஞ்சுங்களா? பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஹாட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். புரிஞ்சுங்களா? 22nd ஜூன் விஜய் சார் பிறந்த நாள் அன்னைக்கு புரிஞ்சுங்களா நாங்க ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ண போறோம். அவர் நினைக்கலாம், அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து அந்த வருமான வரி எல்லாம் வந்து வழக்கு இருந்துச்சு, அதை வந்து அவர் மென்ஷனே பண்ணல வேட்புமனுல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல அது அவர் வந்து செகண்ட் அஃபிடவிட் ஃபைல் பண்ணது வந்து இதை வந்து அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவர் எலெக்ஷன் கமிஷன் வந்து வச்சு பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரியல. மெயினா எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, நான் தான் செகண்ட் ஜெயிச்சேன், என்னை எலெக்ட் பண்ணுங்கிறாரு. இது என்ன, நான் செகண்ட்ல ரேஸ்ல எனக்கு இப்ப கோல்டு மெடல் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா பிச்சையா எடுக்கிற நீனு, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்பா நீனு, பிச்சையா எடுக்கிற. இதே நான் வந்து சொல்றேன், கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க என்ன சேர்ந்து வந்து நாங்கன்னா வேணா சேர்ந்து எம்எல்ஏவா இருக்கலாமா, இவரை வேணா நாமினேட் பண்றோமே அப்படின்னு கீழே இருக்க ஒரு 10 பேர் சேர்ந்து, ஓகேங்களா, அதிமுகல ஒருத்தர் இருக்காரு, கீழே சுயேட்சை வேட்பாளர்கள், நாம் தமிழர் எல்லாம் சேர்ந்து இவரை வேணா வேட்பாளர் ஆக்கிருங்களேன், ஓகேங்களா, சாரி இவரை வேணா வந்து வின்னிங் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருங்களேன், எங்க ஓட்டுனா சேர்ந்தா நாங்க இனிகோக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் ரேஸ் கூட ஓடணுங்க, அவர் உடம்புக்குன்னா ஓட வாங்க முடியும். ஏங்க ஊரான் சொத்தை தின்னவங்க திருட்டு பசங்க புரிஞ்சுங்களா? ஸோ 22nd ஜூன் ஓகேங்களா, உங்களே நான் கூப்பிடுறேன். ஃபைல் பண்ணும் போது அதை எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா எதனால அது ஃபைல் பண்றோம், எதுக்காக ஃபைல் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸோட நான் ஃபைல் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதுல வந்து இனிகோ இருதயராஜு ஒரு நபர். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.